உலகத்திலேயே கேன்சர் ரிலேட்டட் டெத்ஸில் டாப் காசஸில் டாப் 5ல வரும். இட்ஸ் வெரி காமன். ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 2வது ரீசன், ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சா அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஏர்லி ஸ்டேஜஸில் எந்த சிம்டம்ஸும் இருக்காது. லேட் ஸ்டேஜஸில் தான் எல்லா சிம்டம்ஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம லிவர் கேன்சர் பற்றி எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு கல்லீரல் அலர்ச்சி அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லிவர் கேன்சர் வரலாம். ரொம்ப வருஷமாக நிறைய மது அருந்துதல் பழக்கம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வரலாம். அஃப்லடாக்சின் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை உற்பத்தி பண்ணக்கூடிய நச்சுப்பொருள் சுகாதாரமற்ற உணவில் இருக்கும். அதை ரொம்ப வருஷமாக நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம்னா அப்பையும் வரலாம். ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு லிவர் புற்றுநோய் வரத்துக்கான ரிஸ்க் இருக்குது. இப்போது ரீசெண்டாக ஃபேட்டி லிவர் அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அதை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஓவர் மெனி இயர்ஸ் சில வருடங்கள் கழித்து லிவர் புற்றுநோய் வரலாம். ஸோ நம்ம இப்போது பார்த்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது மூலயமா நம்ம லிவர் கேன்சர்லேருந்து நம்ம லிவரை பாதுகாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப வருஷம் மது அருந்துதல் பழக்கம் இருந்தால் அதை உடனடியே நிறுத்தணும். மது அருந்தக்கூடாது. அதே மாதிரி சுகாதாரமான உணவை உட்கொள்ளுதல் மூலயமா அவாய்ட் பண்ணலாம். ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் இருக்குது. வேக்சின் எல்லாரும் எடுத்துக்கிறது அவசியம். எஸ்பெஷலி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்க பீப்புளெலாம் கம்பல்சரி எடுக்கணும். ஹெப்படைட்டிஸ் சி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணணும். எக்ஸஸ் வெயிட் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ், கேலரி ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணி ஐடியல் வெயிட் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது மூலயமா லிவர் கேன்சரை அவாய்ட் பண்ணலாம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் ரொட்டீனாக அவங்க லிவரை ஸ்க்ரீன் பண்ணுறது அவசியம். சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் அப்படிங்கிற டெஸ்ட்டு, அப்புறம் பிளட் டெஸ்ட், சீரம் அல்ஃபா ஃபீட்டோ ப்ரோட்டீன், இந்த 2 டெஸ்ட்டையும் சேர்த்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறதன் மூலயமா யாரெல்லாம் ரிஸ்கில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லிவர் கேன்சரை ரொம்ப ஈஸியாக ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே பிக்கப் பண்ணலாம். ஸோ லிவர் கேன்சர் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கல்லீரல்லேருந்து அந்த புற்றுநோய் இருக்கிற பகுதியை அகற்றிடலாம். இல்லைன்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். இல்லைன்னா அதை அப்ளைட் பண்ணி அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்மளோட வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவும்.